அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது முந்தைய கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் கோர்ட் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து கோர்ட் படிநிலைகள் நம்ம பார்க்கணும். எந்த ஸ்டேஜில் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து இந்திய நீதிமன்றத்தோட படிநிலைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட் சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் தெரியும் உங்களுக்கு. உச்சநீதிமன்றம் அதுக்கு கீழே என்ன இருக்குது? ஹைகோர்ட் இருக்குது. ஹைகோர்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஹைகோர்ட்டில் என்ன பண்ணணும்னா ரெண்டாக நம்ம வந்து பிரிக்கிறோம். எப்படி பண்ணுறோம்னா மெட்ரோபாலிட்டன் கோர்ட், இது வந்து நகர்ப்புறம் இல்லையா? நகர்ப்புறத்துக்கு வந்து இந்த சிட்டிக்கு எல்லாமே இந்த மெட்ரோபாலிட்டன் கோர்ட்னு சொல்லுவோம். அந்த மாநகராட்சி அதில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சரிங்களா? ஒன்று இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்றது பார்க்க போகிறோம். சிவில் இப்போ மெட்ரோபாலிட்டன் ஒரு நம்ம தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாடு சென்னை எடுத்துக்கிறோம். சென்னைக்குள்ளே என்ன இருக்குன்னா அது மெட்ரோபாலிட்டன் கவர் ஆகும்போது சிவில் கிரிமினல் ரெண்டாக தான் நம்ம பிரிக்கிறோம். அது பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட் ஒன்று இருக்கும். சிட்டி சிவில் கோர்ட் பிள்ளைங்க இருக்கும். ஸ்மால் கேஸ் இருக்கும். சிவில் நமக்கு பெரிய உரிமை வழக்குகள், நில சம்பந்தமானது, நம்ம உரிமை சம்பந்தமானது எல்லாமே என்ன இருக்குன்னா இந்த சிவில் கோர்ட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை சிட்டி சிவில் கோர்ட் சொல்லுவோம். சிட்டியில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்மால் கேஸ் சிறு வழக்குகள்னு சொல்லுவோம். சிறு வழக்குகள் நீதிமன்றம், சின்ன கேஸுக்கு எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியது எல்லாம் சிறு வழக்கு நீதிமன்றம் தான். நெக்ஸ்ட் இந்த கிரிமினல் சைடில் பார்த்தீங்கன்னா செஷன் கோர்ட் எஸ்ஜே சொல்லுவோம். இங்கே இதெல்லாம் கிரிமினல் சைடில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் சீஃப் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டு, இது எல்லாமே கிரிமினல் கேஸை பார்த்துட்டு தான். மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஷயம் இந்த ஸ்டேட்டில் தான் அடுத்தது இதில் மேலே அப்படி போகிறது தான் எல்லாமே சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிவில் கிரிமினல் ரெண்டாக நம்ம பிரிக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு டிஜே, இங்கே வந்து செஷன் கோர்ட்டில் எஸ்ஜே ரெண்டாக பிரிக்கிறோம். இங்கே சப்கோர்ட் பார்த்தீங்கன்னா சப்கோர்ட்டு சீனியர் சிவில் ஜட்ஜ் சொல்லுவோம். அப்புறம் பிரின்சிபல் ஜூனியர் பிஜே கோர்ட்டு சொல்லுவோம். சிவில் ஜட்ஜ் கோர்ட்டு, முன்சிப் கோர்ட், அதில் முன்சிப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முன்சிப் இவ்வளோ இருக்கும். ஜூனியர் சிவில் ஜட்ஜ் ஜேசி ஜேஎன்ஓ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிமினலில் செஷன் கோர்ட்லேருந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஜேஎம் கோர்ட்டுனும் அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது சிஜேஎம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் இப்போ கிரிமினல் வழக்கெல்லாம் நம்ம இந்த பக்கம் போயிட்டு இருக்கிற நீதிமன்றத்தில் நாட்டணும். சிவிலுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்டெப்ஸில் இருக்கிறதுலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம கோர்ட்டோட பேர் சொல்லும் போது ஓகே இது என்ன வழக்கு நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா? ஓகே சம்பந்தமான பிரின்சிபல் ஜட்ஜா ஓகே கண்டிப்பாக இது சிவில் சம்மந்தமான கேஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கோர்ட்டுனால சொல்லிடணும். இல்லை சிவில் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் நமக்கு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கவே வேணாம். உடனே நம்ம மைண்டில் இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும் சரிங்களா? கிரிமினல் சம்மந்தமானதோ இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். முதல்ல இதை நம்ம தெரிஞ்சிடணும். நம்ம கோர்ட்டை மாற்றி இந்த கோர்ட்டில் இது இருக்குமா அந்த கோர்ட்டில் இருக்குமா அப்படின்ட்டு போய் கன்ஃபியூஷன் ஏற்படுத்த விட முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன இருக்குது, என்ன கேஸுக்கு இந்த கேஸுக்கு வந்து இந்த கோர்ட்டு தான் இதுக்கு சூட்டபுளாக இடமா அப்படின்றத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம முதல்ல இந்த அடிப்படை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தான் கிளாஸ் சரிங்களா? ஒட்டுமொத்த இந்திய நீதிமன்றத்தோட படிநிலைகளை இவ்வளோதான். ஆனால் இது தாண்டி வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஃபேமிலி கோர்ட்டில் என்ன கேட்பீங்க, ரேரா கோர்ட்டு, டிஆர்டி கோர்ட்டு இதெல்லாம் கேட்டுருப்பீங்க. ஸோ அதெல்லாமே இந்த சிவில் உரிமை சம்மந்தமானது கிரிமினல் அதை உள்ள இதுக்குள்ள டெப்த்தாக உள்ள பொறுத்து தான் சரிங்களா? லோக் அதாலத்து எல்லாம் இதுக்குள்ளேயே தான் நடக்கிற விஷயம் தான் எல்லாமே சரிங்களா? போக்சோ அந்த மாதிரி கிரிமினலில் போகும் சரிங்களா? டிவோர்ஸ் கேஸ் இந்த மாதிரி ஃபேமிலி கேஸ்லாம் இதுக்குள்ள வரும். இப்படி நம்ம டிஆர்டி இந்த மாதிரி இதில் வரும். இப்படிலாம் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த கோர்ட்டில் உதாரணமாக இப்போது இதில் வந்து நம்ம ஒரு கேஸ் போடுறோம், அது ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகலை, உங்களுக்கு எனக்கு நியாயமான நீதி இதில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அடுத்தது அப்பீல் போடும்போது மேலே போயிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தூக்கிட்டு நிறுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராட்சி நகராட்சியில் இருக்கிற கோர்ட்டு தூக்கிட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது அங்கேயும் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு பார்த்தா எங்கே நீங்கள் போகணும் அப்பீலுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகணும். அதில் ஃபர்ஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீல் சரிங்களா? இந்த மாதிரி போட்டுருப்பாங்க. ஸோ இங்கே நமக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம ஃபைனலாக இங்கே எங்கேயுமே நமக்கு இல்லை, இங்கே போயிட்டு எனக்கு நாங்கள் எதிர்பார்த்து இருப்போம் எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். அங்கேயும் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபைட் ஆகல, உங்களுக்கு அந்த நியாயம் கிடைக்கலன்னு போது கடைசியாக நீங்கள் போக வேண்டிய இடம் தான் சுப்ரீம் கோர்ட். சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே என்ன போகணுமாலும் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் தான் கடைசி ஜட்ஜ்மெண்ட் சரிங்களா? அதுதான் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை அதுக்கப்புறம் ஒரு அவ்வளோதான் முடிஞ்சு போன விஷயம் தான் சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கண்டென்ட்டை நீங்கள் கண்டிப்பாக இதை அப்சர்வ் பண்ணி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஓகே, நன்றி.